வணக்கம். எந்த எண்ணுடன் 8ஐ கூட்டினால் அந்த எண் 24, 32, 45, 60 இவற்றால் வகுப்படும் சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி எல்சிஎம் எடுக்கணும். போன கணக்கில் நம்ம பார்த்த மாதிரி எல்சிஎம் எடுக்கணும். கொடுத்துருக்கிற நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? 24, 32, 45, 60. இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 3ஆல் டிவைட் பண்ணோம்னா 8 3 24, ஒரு 3 3, இது டிவைட் ஆகாது. ஸோ 45ங்கிறது ஒரு 3 3, 5 3 15, இது 20 3 60. அதற்கடுத்து 2ஆல் போட்டோம்னா 4 2 8, 16 2 32, இந்த 15 வராது, 5 2 20. 2ஆல் போட்டோம்னா 2 2 4, 8 2 16, 5 2 10. அதுக்கடுத்து 2 2, 4 2 8, 15 5. ஸோ அதுக்கடுத்து 5ஆல் போட்டோம்னா 1 4, 3 5 15, 1 5 5. அதுக்கடுத்து 3ல் 1 1, 4ல் 1 1 1 1. ஸோ முடிஞ்சிருச்சு. நமக்கு மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா 3 2 2, மறுபடியும் 2 5 3 × 4. ஸோ அதனுடைய வேல்யூ எவ்வளோ வருது? 2 6, 6 2 12, 12 2 24, 24 5 120, 120 3 360, 360 × 4. ஸோ 4 24க்கு 4 மிச்சம் 2, 3 12, 12 2 14. ஸோ 1440ங்கிறது எல்சிஎம். இப்போ நமக்கு இந்த கணக்கில் கூட்டினால் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா வந்துடக்கூடிய எல்சிஎம்மோட நம்ம மைனஸ் பண்ணணும். என்ன வேல்யூவை அந்த மைனஸ் பண்ணணும். அப்போ 14440 மைனஸ் 8 அப்படின்னா ஆன்சர் 1432. இப்போ ஆன்சர் 1432. இந்த இடத்துல கூட்டினால்னு கொடுத்தாங்கன்னா அதை வந்து நம்ம கொடுத்துருக்கிற வரக்கூடிய எல்சிஎம்மில் மைனஸ் பண்ணணும். இதே கழித்தால் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்திருக்கிற எல்சிஎம்மோட கூட்டணும். அதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். நன்றி.